தமிழ் திரையுலகில் அரிதான ஒரு பன்முக ஆளுமையாக திகழ்ந்தவர் இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவரது மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சி தருவதாக திரை பிரபலங்கள் நம்மிடையே கூறுகின்றன. நேற்று முன்தினம் கூட குஷ்பு இல்ல திருமண விழாவில் மகிழ்ச்சியாக பங்கேற்றிருந்திருக்கிறார் இயக்குனர் பாக்யராஜ். நம்முடைய இயக்குனர் ராஜகுமாரன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திரு ராஜகுமாரன். ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, நிச்சயமா உங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தருணமா இருக்கும். இந்த இழப்பை எப்படி பாக்குறீங்க? மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுதுதான் இயக்குனர் இமயத்தை இழந்துவிட்டு அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்குள் மீண்டும் பெரும் இழப்பு. இயக்குனர் இமயத்திற்கு அடுத்தபடியாக நாம் வணங்கும் போற்றும் ஒரு மிகப்பெரிய இயக்குனரை, இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பேராற்றலை சற்றென்று இழந்து விட்டோம். நம்ப முடியவில்லை. நான் கிராமத்தில் இருக்கிறேன். இப்பொழுதுதான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் சென்னையை நோக்கி. எங்கள் கிராமத்து மண்ணின் வரைக்கும் சினிமாவை கொண்டு வந்து சேர்த்து கடைக்கோடி கிராமத்து மனிதனுக்கும் சினிமாவை சேர்த்த திரு இயக்குனர் இமயம் எங்களுக்கு அளித்த மிகப்பெரிய கொடை கே பாக்யராஜ். அவர் எங்கள் மாவட்டத்தின் மைந்தன். அவர் கேமராவை எடுத்துக்கொண்டு எங்கள் கிராமங்களில் நடுவில் நடந்து போய் படப்பிடிப்பு எடுக்கிறதை பார்த்துத்தான் நானெல்லாம் சினிமாவிற்குள் நுழைய வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தது. எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, எங்களுக்காக பாதை அமைத்து கொடுத்த ஒரு குரு, இமயம் பாரதிராஜாவின் சிஷ்யன் பார்த்திபன் சார் அவர்களின் குரு, விக்ரமன் சாருக்கும் எனக்கும் உள்ள ஒரு பந்தம் மாதிரி தான் பாக்யராஜ் சார் அவருக்கும் எங்களுக்கும் உள்ள பந்தம். எங்களால் நம்ப முடியவில்லை. அன்னாரது குடும்பத்தினருக்கு மிகுந்த ஆறுதல்களை சொல்கிறோம். முக்கியமாக பூர்ணிமா பாக்யராஜ் அம்மா அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் எங்களால் சரிப்படுத்த முடியாது. அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல்கள் வழங்க வேண்டும். எல்லோரும் அவருக்கு உரிய ஆறுதல்களை தர வேண்டும். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நான் கிராமத்திலிருந்து இப்பொழுது சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நாளை தான் அவருக்கு உண்டான இறுதி மரியாதையில் கலந்து கொள்ள முடியும். எல்லோரும் கட்டுப்பாடாக அவருடைய இழப்பை தாங்கிக் கொண்டு ஆக வேண்டியதை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். நிச்சயமா உங்களை போன்ற பல டைரக்டர்ஸ்க்கு அவர் வழிகாட்டி ஆசானா இருந்திருக்கிறாரு. எந்த இடத்துல நீங்களும் கூட அவரை பார்த்து தான் நான் திரைத்துறைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னீங்க? எந்த இடத்துல அப்படி உங்களுக்கு தோணுச்சு? எந்த இடத்துல அவர் உங்களுக்கு வியப்பை கொடுத்தார்? அவருடைய முதல் ஆரம்ப துவக்கத்திலிருந்தே அவர் மிகப்பெரிய வியப்பை கொடுத்தவர் தான். அவர் சுவரில்லாத சித்திரங்கள் ஆகட்டும், அதில் தொடங்கி அவருடைய சாயல் இல்லாமல், அவருடைய பேச்சு துணி இல்லாமல் யாரும் கிராமங்களில் நடைபெற்றதில்லை. எல்லோரும் தன்னை ஒரு பாக்யராஜாகவே மாற்றிக்கொண்டார்கள். அந்த கொங்கு தமிழும் அந்த பேச்சும் அப்படித்தான் அவர் எல்லோருக்குள்ளும், அதுவும் முக்கியமாக தாய்மார்களுக்கு அவர் ஒரு செல்ல பிள்ளை போன்றவர். தாய்மார்களால் தான் இந்த இழப்பை தாங்க முடியாது. நிச்சயமாக. நன்றி திரு ராஜகுமாரன்.